பிரிவோம் சந்திப்போம், நீ அங்கே நான் இங்கே. இளமையை சிந்திப்போம், நம் இனிமையை சிந்திப்போம். அத்தான் உங்களுக்கு ஓர் கடிதம். முத்தத்தோடு சத்தமில்லாத முத்தம் என்னை அமைதிப்படுத்துகிறது, என்னை ஆற்றுப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் உங்கள் குழந்தைகள் அப்பா அப்பா என்று கேட்கிற போது ஆழ்மனம் வலிக்கிறது, அடிமனம் துடிக்கிறது, என் மனம் ஏங்குகிறது. நீங்கள் இல்லாத இந்த பொழுது எனக்கு துன்பத்தை தருகிறது. ஆம், துன்பத்தை தருகிறது. எத்தனை இன்பமும் எனக்கு துன்பமாகத்தான் இருக்கிறது. என்ன செய்வது? வறுமை வலிமையானது. அதனால்தான் உங்களையும் என்னையும் பிரித்து வைத்திருக்கிறது. உறவு நேரம், இரவு நேரம் எல்லாம் எனக்கு என்னவாயிற்று புரியவில்லை. எனக்கு புதிராக இருக்கிறது. துயரம் மட்டும் என்னை ஆழ துடிக்கிறது, ஆழ நினைக்கிறது. என்ன செய்வது? உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் மனம் என்னவோ செய்கிறது, ஏதேதோ செய்கிறது. என்றாலும் நம் குடும்ப வாழ்க்கைக்காக உங்கள் பயணம் கொஞ்சம் திருப்தியை தருகிறது. இது வெளியில் சொல்ல முடியும், ஆனால் உள்மனம் சொல்கிறதா என்ற ஒரு கேள்வி எனக்குள் இருக்கிறது. அத்தான், அங்கே எப்படி இருக்கிறீர்கள்? ஒரு வாரம் ஆயிற்று உங்கள் குரல் கேட்டு. உங்கள் கைபேசி அணைக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. என் கைகள் இங்கே துடிக்கிறது, நடுங்குகிறது. என்னவாயிற்று உங்களுக்கு? புரியவில்லை எனக்கு. சொல்லுங்கள். உங்கள் குரல் கேட்க ஆசையாக இருக்கிறது, ஆவலாக இருக்கிறது. ஆம், ஈரான் நாட்டு ஏவுகணை, இஸ்ரேல் நாட்டு பீரங்கி உங்கள் பகுதியில் விழுகிறதா? எனக்கு சத்தம் கேட்கிறது. உங்கள் குரல் கேட்கவில்லையே. அந்த குண்டுகளின் சத்தம் இங்கே தொலைக்காட்சியின் வழியாக என்னை துளைத்து செல்கிறது. ஆம், தூங்குகிறீர்களா? துயில்கிறீர்களா? புரியவில்லை எங்களுக்கு, புரியவில்லை எங்களுக்கு, தெரியவில்லை எங்களுக்கு. உங்கள் உணவின்றி தவிக்கிறீர்களா? உறக்கமின்றி தடுமாறுகிறீர்களா? கண்ணீர் கலங்குகிறது. எங்கள் கண்கள் என்னவாயிற்று? எங்கள் கண்கள் என்னவாயிற்று? குளமாய் நிரம்பி வழிகிறது. ஆம், ஆங்காங்கே குளத்தில் நீர் இல்லை. வறண்ட காலத்தில் வறண்டு போகிறது. ஆனால் எங்கள் கண்கள் இன்னமும் குளமாகவே இருக்கிறது. அத்தான், விரைவில் வாருங்கள். கால் வயிறு கஞ்சை கூட கவலையின்றி இங்கே குடிப்போம். காசு பணம் என்னத்திற்கு? உங்கள் அன்பு ஒன்றே எங்களுக்கு போதும். ஆம், உங்கள் அன்பு ஒன்றே எங்களுக்கு போதும். விரைவில் வந்துவிடுங்கள். உங்களுக்காக ஏக்கத்தோடு உங்கள் மனைவி, சத்தமில்லாத முத்தத்தோடு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.